அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி. இந்த நாளில் பைரவரை நினைத்து அஷ்டமி இரவில் உங்கள் தலையணைக்கடியில் இந்த பொருளை வைத்து தூங்கினால் தீய சக்திகளின் பாதிப்புகள் நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பத்தி எல்லா பதிவுலையுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுக்குமாறு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் பற்றி இப்பதான் நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா 9346922042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ரூபாய் 30 முதல் செலுத்தி ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9346922042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி பயம், யாருக்காவது உங்க வீட்டுல அடிக்கடி பயந்த சுபாவமா இருக்கிறாங்க, எதற்கெடுத்தாலும் பயப்படுறாங்க, எதற்கெடுத்தாலும் எந்த விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாம தவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே இன்றைய தினத்துல இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான், எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான். ஆனா இந்த பரிகாரத்தை செய்யும் போது ரொம்ப ரொம்ப அவசியம். பொருள் எவ்வளவு அவசியமோ அதே அளவு நம்பிக்கையும் அவசியம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமா பைரவரின் அருளால நல்லது நடக்குங்க. இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க பைரவரை மனதார நினைச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன பைரவ மந்திரம் தெரிஞ்சாலும் சரி, எதுவுமே தெரியலையா, ஓம் கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை, இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய தொடங்கினதுல இருந்து முடிகிற வரைக்கும் கவுண்டிங்கே வேண்டாம், 1 2 3ங்கிற கவுண்டிங்கே வேண்டாம், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே செய்யுங்க. ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில ஒரு 5 ரூபாய் நாணயம், ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரனுக்கு உகந்த நாள், அதனால ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து வைங்க. ஒரே ஒரு சோவி எடுத்து வைங்க. சோவி அன்னை மகாலட்சுமிக்குரியது. ஒரு சோவி எடுத்து வச்சுட்டு ஒரு கிராம்பு எடுத்து வைங்க. அடுத்தது ஒரு மஞ்சள் கிழங்கு. சப்போஸ் உங்ககிட்ட சோவி இல்லை அப்படின்னா அதற்கு பதில நீங்க 3 மிளகுகளை வச்சுக்கலாம். சோவியும் இருக்கு, மிளகும் இருக்கு அப்படின்னா ரெண்டையுமே நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்ல மடிச்சுக்கோங்க. ரொம்ப பெர்ஃபெக்டா கரெக்டா மடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி மடிக்க தெரியுதோ அதை மாதிரி கீழே விழாத அளவுக்கு மடிச்சுக்கோங்க. ஒரு வெத்திலைங்கிறது இன்னொரு வெத்திலை கூட நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இல்ல கீழே திறந்துருமோன்னு பயம் இருந்தா ஒரு மஞ்சள் நூலால கூட கட்டிக்கலாம். இல்ல ஒரு காகிதத்துல கூட இந்த வெத்திலை வச்சு நான் சொன்ன பொருட்கள்லாம் வச்சு கட்டி நீங்க தூங்குற இடத்துல உங்க தலையணை கடியில வச்சுக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, அந்த நாணயத்தை எடுத்து கழுவிடணும். நாணயத்தை எடுத்து கழுவிட்டு கோயில் உண்டியல்ல போட்டுறணும். அந்த சோவியை எடுத்து கழுவிட்டு நான் மறுபடியும் சொல்றேன், கழுவிட்டு பணம் வைக்கிற இடத்துல வச்சிடணும். கிராம்பையும் மிளகையும் எரிச்சிடணும் அல்லது கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும். மஞ்சளை ஏதாவது ஒரு வெற்றத்துக்கு அடியில வெற்றிலையும் மஞ்சளையும் கொண்டு போட்டுடணும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால மறுபடியும் சொல்றேன், பயம் நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும், தீய சக்திகளின் பாதிப்பு குறையும். குறிப்பா இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனையால ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்ன? பண பிரச்சனை தான், கடன் பிரச்சனை தான். ஏன்னா ஒரு மனிதன் நிம்மதியான சூழல்ல வாழ்ந்தார் அப்படின்னா அவரால் எந்த பொருளாதார ரீதியான பிரச்சனையும் சமாளிக்க முடியும். எப்போ பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்காங்க, டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு எதிரி தொல்லை இருந்துகிட்டே இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது செய்வினை பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவங்க கடனாளியாகவோ அல்லது நிம்மதியற்ற ஒரு மனிதராகவோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதையுமே கூட இந்த பரிகாரம் நீங்க செய்யறதுனால சரி செய்ய முடியும். ரொம்ப ரொம்ப எளிதான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.